பகிர்வு தோழமை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசுனதெல்லாம் கேட்டேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றியும் கூட. பேசுனதில் சில விஷயங்களை மட்டும் நான் ஒரு 3-4 விஷயங்களை மட்டும் எடுத்து பேசிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால் 3-4 விஷயங்களை மட்டும் நான் எடுத்து இது பண்ணிக்கலாம். முதலாவதாக, மார்க்சியத்தில் நான் கொண்ட அந்த சந்தேகம், அதாவது அது நான் முன்னுரையிலேயே விளக்கியிருக்கேன். என்ன முதுகலை படிக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. மார்க்ஸ் வயிற்றை பற்றி கவலைப்பட்ட அளவுக்கு மனத்தை பற்றி கவலைப்படவில்லையா? சோஷியல் சைக்காலஜின்னு ஒன்று இருக்கே, அதை பற்றி அவர் யோசிக்கலையா அப்படின்னு நான் சந்தேகப்பட்டதையும், அதற்கு பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் பாண்டியன் பொள்ளாச்சிக்கு வந்தபோது அவர்கிட்ட நான் கேட்ட கேள்வியும், அவரு இப்போதான் ஒரு புக்கு வந்திருக்கு ஜெர்மனியிலங்கிறாங்க, எனக்கு இன்னும் கை கிடைக்கல அப்படின்னு சொன்னதையும் இது பதிவு பண்ணியிருக்கேன். ஆனால் அது என்னுடைய நிரந்தரமான இதல்ல, கருத்து அல்ல. அது ஒரு சந்தேகம் எனக்கு அப்போ இருந்தது. பின்னால் வர வர மேலும் மேலும் மார்க்சியத்தை படிக்க போதுதான் எனக்கு தெரிஞ்சது அது ஒரு வளரும் தத்துவம். ஒரு தத்துவம் வளரும் தத்துவமாக இருக்கிற வரைக்கும் அதுக்குள்ள எல்லாமே அடங்கிடும். எனவே அதுக்கான சோஷியல் சைக்காலஜி அது இது எதுவாக இருந்தாலும் அதுக்குள்ள அடங்கும், அதுக்குள்ள கொண்டு வர முடியும். இப்போ கூட மார்க்சியமும் சூழலியமும் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் வந்திருக்கு. இப்படி காலகாலமாக ஒவ்வொன்றா வர வர நமக்கு இது தெரியுது. அப்போ இது நான் சொன்னதில் என்ன உண்மை அப்படின்னா, ஃபெட்ரிக் ஏங்கல்ஸ் சொன்னார் ஒரு முறை, அறிவு வளர வளர அறியாமையும் வளரும். ஸோ எனக்கு அந்த மாதிரி அறியாமை வளர்ந்துருக்கும். இப்போ அந்த அறியாமையை தான் நான் இப்போ வெளிப்படையாக நான் சொன்னேன். அது ஒரு கருத்து. அதை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை விமர்சனம் பண்ண பட்டாபிராமன் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதை நான் பிரிச்சறிக்கையில் கொடுத்துருக்கேன். இதில் காத்திருப்பில் அந்த கட்டுரையும் கொடுத்துருக்கேன். அப்போது அது ஒரு அமைப்பு. அடுத்தது விவேகானந்தரையும் மார்க்ஸையும் ஒப்பிடலாமா? ஒப்பிடுவது சரிதானா? இன்னமும் நம்புகிறேன், சொல்லுகிறேன். விவேகானந்தரை மார்க்சியவாதிகள் தான் எடுத்திருக்க வேண்டும். இவர்கள் தவறவிட்டதனால் அவரை இந்துத்துவவாதிகள் எடுத்து இன்னைக்கு ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்க. இதைத்தான் நான் எதை வச்சு சொன்னேன் அப்படின்னா, லெனின் அடிக்கடி சொல்லுவார், ஒரு புரட்சிவாதியின் கருத்து மக்கள் மத்தியில் பரவாமல் இருக்க மிக எளிய வழி அந்த புரட்சிவாதியை தெய்வமாக்கி விடு அப்படிம்பார். இதை பல இடத்துல கோட் பண்ணியிருப்பார் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவருடைய எஸ்ஏஸ் ஆன் சோசியலிசம்ங்கிற புக்கில். அப்போ இது ஒரு வகையான தன்மை. இன்னொரு விஷயத்தையும் நாம் எழுதணும். விவேகானந்தர் வேற எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் என்ன கேட்குறேன்னா, எந்த ஒரு தத்துவ ஞானியும் அல்ல எந்த ஒரு மனிதனும் 10% கரெக்டா வர முடியுமா? அது சாத்தியம் தானா? நிச்சயமா இல்லை. அப்ப எது அதிகமா இருக்குதோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பார்த்தா விவேகானந்தன் கிட்ட கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது நண்பர் ஒருத்தர் குறிப்பிட்டாரு, கம்யூனிஸ்ட் இந்தியாவுக்கு விடுமா, வந்துட்டு போட்டுமே. எத்தனையோ அவர் சொல்றது தான், மெனி தியரிஸ் ஹேவ் பீன் டிஃபிட்டட் பிகாஸ் ஆஃப் வாண்டிங் சம்திங் மோர். லெட் திஸ் நியூ ஒன் பி அப்படிங்கிறார். இந்த புதுசு ஒன்றும் வந்துட்டு போட்டுமே, என்னால் என்ன அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் சொல்லுவது, அவரை எப்படி நீங்க ஒரு துறவி அல்லது ஒரு மதவாதின்னு சொல்லுவீங்க? பகவத்கீதையை படிக்க சொல்லி, வேதத்தை படிக்க சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கான், இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவர் சொல்லுகிறார், கீதையை படித்தது போதும், அதை கீழே வை, கால்பந்தாட கற்றுக்கொள்ளுங்கிறார். அப்ப இது எந்த அளவுக்கு இதானது? அவர் மேலும் சொல்றார், விதவையின் கண்ணீரை துடைக்க முடியாத, ஏழையின் வாய்க்கு ஒரு துண்டு ரொட்டி துண்டை கொண்டு வர முடியாத எந்த கடவுளையும் மதத்தையும் நான் நம்பவில்லைங்கிறார். இது மதவாதி சொல்லுவானா? சொல்ல முடியுமா? அப்படியானா இந்த இடம் அவருக்கானது இல்லையா? அவருக்கானதுதான். அதே இன்னொரு கோணத்துல அவர் சொல்றார். மார்க்ஸ் சொன்னார், ஃபியூடலிசம், அப்புறம் பூர்ஷா வந்தது. பூர்ஷா ப்ரொலிட்டேரியேட்டுக்கு
அதாவது தொழிலாளி வர்க்கத்துக்கு வருதுங்கிறார். இதைத்தான் விவேகானந்தர் இந்த லோகம் சத்திரியர் கைவசம் இருந்தது, இப்போது இது வைசியர் கைவசம் வந்துள்ளது, இனி இது சூத்திரர் கைவசம் செல்லும் அப்படிங்கிறார். அப்ப இதை நாம எடுத்துக்க வேண்டாமா? எடுத்துக்க தான் வேணும் அப்படிங்கிறதான் என் கருத்து. ஏன்னா எங்க இருந்தாலும் நல்லதை கிடைச்சிங்கன்னா நம்ம அதை எடுத்துக்கிட்டு செயல்படுத்துறது, அதன் மூலம் ஒரு முற்போக்கு சிந்தனையை மக்கள் மத்தியில் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதான் என்னுடைய அனுபவம். நான் பல இயக்கங்கள்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட பாடமும் அதுதான். அந்த இயக்கங்கள் தோல்வி அடைஞ்சதுக்கான காரணங்கள் அல்லது இதான இதுக்கெல்லாம் நான் பார்த்துக்கிட்ட அமைப்பு இதுதான். இது ஒன்று. ஆனால் அப்போ முழுக்க அவரை மார்க்ஸை ஏற்றுக்க முடியுமா? மார்க்சியத்துக்குள்ளே வந்தவர்னு சொல்ல முடியுமா? நிச்சயம் முடியாது. ஏன்னா அதையும் நான் அதில் குறிப்பிட்டிருக்கேன், முன்னுரையில், நெருப்பு நிஜங்கள் முன்னுரையில் குறிப்பிட்டிருக்கேன். அதாவது ஒரு கட்டத்தில் தி ஸ்டேட் வில் விதர் அவே அப்படிங்கிறார் மார்க்ஸ். அரசு உதிர்ந்து விழுந்து விடும், அப்போ ஒட்டுமொத்த இதுவும் ஒரு இதுக்கு வரும் அப்படிங்கிறார். ஆனால் விவேகானந்தர் சொல்றார், பூரணத்துவம் சம்பவிக்காது, அப்படி பூரணத்துவம் சம்பவித்தால் மரணம் நேரும் அப்படிங்கிறார். ஸோ அவர் சொல்றது என்ன? கன்சுமேஷன், பர்ஃபெக்ஷன், அது நிச்சயமா 10% எங்கேயுமே வராது. அது வந்துச்சுன்னா அது ஃபைனல் டெத்து தான் அது. அப்போ அது வராது அப்படிங்கிறார் அவர். அது அவருடைய கருத்து. அதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு தத்துவத்தை ஊடுருவி 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 போகும்போது அப்படி ஒரு இடத்த நம்ம அடைய முடியும், வாய்ப்பு இருக்கு. இது போட்டோம். இப்படி அவர் விவேகானந்தரை பற்றி நான் உணர்ந்தது இதுதான். அந்த அடிப்படையில் தான் அதை இது பண்ணியிருக்கேன். விவேகானந்தரும் மார்க்சும் இது இன்னைக்கு ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, காந்தியும் அம்பேத்கரும் பெரியாரும் மார்க்சும் ஒரு புள்ளியில் இணைய முடியும் அப்படிங்கிறாங்க இல்லையா. இது மாதிரி விவேகானந்தரும் ஏன் இன்னைக்கு அருள்ஜோதி வள்ளலாரை கூட சேர்த்துருக்காங்க, ஒரு புள்ளியில் அவர் இணையறார் அப்படின்னு. இது மாதிரி விவேகானந்தரும் ஒரு புள்ளியில் முழுமையாக இல்லாவிட்டாலும் ஓரளவு நிச்சயமாக இணைய முடியும், இணைகிறார் அப்படிங்கிறதான் என்னுடைய இது. இதுக்கு அடுத்தது அவர் என் கவிதைகள் நான் என்னுடைய இது காத்திருப்புடைய முன்னுரையில் கொடுத்துருக்கேன். ஏன் நான் கவிதைகளை தன்மையப்படுத்தி எழுதியிருக்கேன் அப்படின்னா, வாசகனை நோக்கி நாளை உனக்கு சாவு வரும் அப்படின்னா அவனுக்கு சாவு விடுற மாதிரி நினச்சிக்குவான். அதே நான் நாளை எனக்கு சாவு வரும் அப்படின்னா அது அவனுக்கு அது பெருசாக படாது. அதனால தான் நான் பெரும்பாலான கவிதைகளை தன்மையப்படுத்தி எழுதியிருக்கேன். அது ரொம்ப பேர் நினைக்கிறது உண்டு, இவருடைய வாழ்க்கை சூழலே அப்படிதான் போட்டிருக்கா அதனால அப்படின்னு. அதுவும் எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது வெறும் இது இல்லை. அதில் ஒரு கவிதையை பார்த்துருப்பீங்க, நண்பர் ஒருத்தர் முனைவர் முருகேசன் சுட்டி காமிச்ச அந்த கவிதையை உண்மையிலே தொழிற்சங்கத்துக்காக எழுதப்பட்ட கவிதை அது. அதில் தான் இங்கு சூழ்வதும் செய்வதும் சூழ்ச்சிகள் என்றால் கூடி எதிர்த்திடுவோம், இனி வாழ்வதும் வீழ்வதும் நம்பசம் என்றால் வாழ்ந்தே பார்த்திடுவோம் என்று வரும். அப்போ அதுக்கான சூழல் அது. இப்படி இயக்கத்துக்காகவும் சில கவிதைகள் இருந்தது. நண்பர் ஒருத்தர் ஒரு கவிதையை சுட்டி காமிச்சிருந்தார். அதில் அவர் தவறாக தச்சர்களையும் ஒன்றா சேர்த்துட்டார். தச்சர்கள்ங்கிறது தனிக்கவிதை, தச்சர்கள் தனி கவிதை, ஒரு சந்தேகங்கிறது தனிக்கவிதை. ஒரு சந்தேகத்தில் தான் மார்க்ஸ் கிட்ட கேள்வி பிறக்குது, நீ சோசியலிச வேதம் ஓதிய போது நீ ஒரு பிராமணன், நீ உலகத் தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் என்று நீ பறையறிந்த போது நீ ஒரு பறையன், சோசியலிச பயிர் பள்ளம் தோண்டி பயிர் வளர்த்த போது நீ ஒரு பல்லன், அது சரி மார்க்ஸே உண்மையில் நீ என்ன ஜாதி என்ற அந்த கவிதை. அப்போ நாம இது இந்திய சூழலில் நாம் இப்படி ஒரு கேள்வி கேட்டுதான் ஆகணும். இங்க இருந்திருந்தாருன்னா மார்க்ஸ் இங்க இருந்திருந்தாருன்னா என்ன வாயிருக்கும்?
அவர் எந்த ஜாதி மக்கள் அவரை பாராட்டியிருப்பார்கள்? அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது ஒன்று இருக்கு. அதே மாதிரி தான் பல விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. மார்க்ஸ் எல்லாவற்றையும் அவரே எங்கும் சொல்லவில்லை. நான் எல்லாத்தையும் நானே சொன்னேன்னு. பிரிமிட்டிவ் கம்யூனிசத்தை பற்றி நிறைய பேசுகிறார். புராதன கம்யூனிசத்தை பற்றி மார்க்ஸ் நிறைய பேசுகிறார். வெல்டூரண்ட் தன்னுடைய ஸ்டோரி ஆஃப் சிவிலைசேஷன்ல ஏறத்தாழ ஒரு 60-70 பக்கத்துக்கு பிரிமிட்டிவ் கம்யூனிசத்தை பற்றி மட்டுமே பேசுகிறார். அப்போ இது எல்லாமே ஒரு இதான விஷயம். அதே சமயத்தில் மார்க்ஸ் இதுதான் எல்லாமே அவரே சொன்னாரா எல்லாம் அப்படின்னா நிச்சயமா இல்லை. ஹவு டு சேஞ்ச் தி வேர்ல்டு அப்படிங்கிற புக்கில் எரிக் ஹாப்ஸ்பாம் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றார். அப்படி சொல்லிட்டு வரும்போது அவர் சொல்றார், உழவனுக்கு நிலம் சொந்தங்கிறது மார்க்ஸ் சொல்ல முதல்ல. அதை முதல்ல சொன்னது 1818 டேவிட் ரிகார்டோ. டேவிட் ரிகார்டோ ரெண்ட் தியரியை சொன்ன போது அதை சொன்னார். அதில் தான் அந்த இது வருது. ஆனால் 1818 தான் மார்க்ஸ் பிறக்கிறார். அதனால அது ஒரு இதான விஷயம். இப்படியாக உங்களுக்கு அந்த இன்னொரு நண்பர் சொன்னார், அவர் எல்லா கலைகள்லையும் அவருக்கு ஈடுபாடு இருந்தது அப்படின்னு. உண்மைதான். ஷேக்ஸ்பியரை மிக விரும்பி படித்தவர், மிக விரும்பி பார்த்தவர். அவர் அடிக்கடி கோட் பண்ற ஒரு வாசகம் உண்டு. இயேசுநாதருடைய மலைப்பிரசங்கத்திலிருந்து அவர் கோட் பண்ற வாசகமே ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு அப்படிங்கிறது தான். அப்போ இப்படி எல்லாவற்றையும் அவர் படித்தவர். அப்படி எல்லாவற்றையும் படிச்சு இதுதான் ஒரு தியரி அவர் உருவாக்குறார். ஒரு ஃபார்முலேஷன் அவர் போடுறார். அந்த ஃபார்முலேஷன் அவர் போடுறது எம்சிஎம் என்ன வரும், சிஎம்சி என்ன வரும்னு போடுறார். அப்ப இப்படியாக அவர் ஒரு இயங்கியல் தான் அது. முழுக்க முழுக்க கடைசி வரைக்கும் அது இயங்கும். அதனாலதான் நான் அடிக்கடி என் நண்பர்கிட்ட கூட சொல்றது, நீங்க என்னவோ பண்ணுங்க, என்னவோ செய்யுங்க, ஆனால் ஏதோ ஒரு வடிவில் கடைசியில் கொஞ்சம் மாற்றத்தோடாவது மார்க்சியம் ஒரு நிலையான இடத்துக்கு சேரும் அப்படிங்கிறதுதான் என்னுடைய ஆழமான நம்பிக்கை. ஏன் இப்படி சொல்றேன்னா, முதலாளித்துவ நாடுகளில் முக்கியமான நாடு என்று பேசப்பட்ட பிரிட்டன் 2008 எக்கனாமிக் ரீசர்ஸுங்கிற அந்த பொருளாதார பின்னடைவு வந்த காலகட்டத்தில் செமி நேஷனலைசேஷன் அப்படின்னு சொல்லி வங்கிகளை பாதியா வங்கிகளை தேசியமயமாக்குனாங்க, செமி நேஷனலைசேஷன்ங்கிற கோட்பாட்டோட. அப்ப என்ன தெரியுது, நாம் 69 பண்ணிட்டோம், அவங்க 2008 தான் பண்றாங்க. இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் ஒரு கட்டத்துக்கு அங்க சேருவாங்க அப்படிங்கிறதுதான் ஒரு கருத்து. இது எல்லாருக்கும் இருக்குதான். எங்க போனாலும் எங்க சுத்தினாலும், நெல்லூர் அரிசியில காந்தியத்தை பேச வந்த அகிலன் கடைசியா எழுதின எங்கே போகிறோம் நாவல்ல மார்க்ஸ் கிட்ட நின்னார் இல்லையா? இது மாதிரி தான் எல்லாரும் ஒரு இடத்துல அவர்கிட்ட சேரணும். அதனாலதான் நான் சொன்னேன், முத்தாய்ப்பா, நீங்க எதை சுத்தி எப்படி வந்தாலும் கடைசியா மார்க்ஸ் கிட்ட தான் நிக்க முடியும். வேற வழி கிடையாது. இருக்கிறதுல மிக குறைவான எல்லாத்துலயும் தீமை இருக்கும், இதுலயும் தீமை இருக்காது என்கிட்ட இருக்கலாம். ஆனா இருக்கிறதுலே மிக குறைவான தீமை இருக்கிற ஒரே ஒரு தத்துவம் மார்க்சியம் தான். அப்ப அதுதான் மக்களுக்கானதாக இருக்க முடியும். அப்ப இன்னைக்கு நாம பேசுறோம், சீனாவில் என்ன நடக்குது, சோவியத் யூனியன்ல என்ன நடக்குது, ஹங்கேரியில என்ன நடக்குது, செகோஸ்லோவேகியால என்ன நடக்குது அப்படின்னா, இதெல்லாமே மார்க்சியத்தால வந்ததில்லை. அதுக்கு ஒரு கவிதை அதில் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது சோவியத் யூனியன் விழுந்த போது பொறுக்க மாட்டாமல் எழுதின ஒரு கவிதையை எங்கள் கல்லூரி இதழுக்கு கொடுத்தேன். அந்த கவிதை இங்கே இதில் நெருப்பு நிஜங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். செந்நிற பிழம்பாய் சிவப்பு வெடியலாய் அன்றுனை கண்டோமே அது பொய்யா அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்போ இதெல்லாம் ஒரு வகையான இதுதான், நம்பிக்கையின் அடிப்படையிலான விஷயங்கள் தான். சரி, கவிதை
அப்படின்னா இந்த நவீனத்துவம் அது இது இதெல்லாம் வந்து பேசலாம். அது நவீனத்துவத்தை பற்றி இன்றைக்கு நிறைய முரண்பட்ட கருத்துகள் முனைவர் முருகேசனுக்கு இருக்குதுங்கிறத நான் அவர்கிட்ட பேசுனதுலேருந்தே தெரிஞ்சிருக்கேன். இதெல்லாம் இருக்கலாம். நான் கூட பின் நவீனத்துவத்தை பற்றி சிலர்கிட்ட வேறு வகையாக கேட்டுட்ருக்கேன். அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் இந்த நவீனத்தை பற்றியெல்லாம் நான் வந்து உட்காந்து அதை பற்றி ஆலோசனை எழுதுனேன்னு வைங்க, எனக்கு கவிதை வந்திருக்காது. ஏதாவது கசாமசான ஒரு கட்டுரை வந்திருக்கும், மற்றபடி கவிதை வந்திருக்காது. ஏன்னா நாடு ஒரு நாடோடி நெருப்பு நிஜங்கள்ங்கிறதான் முழு பேர். அது கோவிஞானி என்ன சொன்னார், இவ்வளோ நீளமாக பேர் வைக்கக்கூடாது, ஏன் நம்ம நெருப்பு நிஜங்கள்னு வச்சுக்கணும், நாடோடியை விட்டுருவோன்னாரு. அதனால ஒரு நாடோடியை கை விட்டோம், நெருப்பு நிஜங்கள்னு வச்சோம். அது அவர் அந்த நீளமான முன்னுரைக்கு அவரே தான் சொன்னார், உன் கவிதை நிற்குதோ இல்லையோ, நீ யார் அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியணும், எனவே உன் கட்டுரை நிற்கும், அதனால உன்னுடைய முன்னுரையை நிற்க வை அப்படின்னாரு. அதனால தான் அவ்வளோ நீளமான முன்னுரை தரப்பட வேண்டியது. அது ஒன்று. அடுத்தது வந்து அந்த நாடோடியின் நெருப்பு நிஜங்கள் வந்து நான் முன்னுரையிலேயே சொன்னபடி இது முதல் முயற்சியே அல்ல. ஒரு கட்டத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் கீதாஞ்சலியுடைய தமிழ் வடிவம் கிடைச்சது. அதை நானும் தேனி சீருடையானு உட்காந்து படித்தோம். அந்த படித்ததுலேருந்து எனக்கு ரொம்ப நாள் ஒரு யோசனை இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஆங்கிலத்திலையும் கிடைச்சது, ஆங்கிலத்திலையும் படித்தேன். என்னை முடிவற்றவனாக்கி விட்டாய் அப்படின்னு ஆரம்பிக்கும் தமிழில். அதே தான் இங்கிலீஷ்லேயும் thou hast made me endless, such is thy pleasure அப்படின்னு ஆரம்பிப்பார். அப்போ இந்த கவிதைகள்லாம் படித்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு இது அந்த காலத்தில் இருந்தது. எப்படின்னா, எங்கேயாவது ஒரு 3 மாதம், ஹலோ கேட்குதா? கேட்குதுங்க, கேட்குது. ஒரு 3 மாதம் எங்கேயாவது போய் தனியாக இருந்து விம்மி விம்மி அழுதா ஒருவேளை கீதாஞ்சலி மாதிரி ஒரு புக்கு போட, ஒரு கவிதை புக்கு எழுத முடியுமா அப்படின்னு நான் நினைத்தது உண்டு, ஆசைப்பட்டது உண்டு ஒரு காலத்தில். அப்படியெல்லாம் எங்கே போய் நம்ம எந்த காட்டில் போய் தனியாக உட்காந்து அழ முடியும் 3 மாதம் சோறு தண்ணி இல்லாமல், இல்லையா? அது ப்ராக்டிக்கலாக நடக்க முடியாத விஷயங்கள். அப்போ அப்படியெல்லாம் ஒரு இருந்தது. அப்புறம் ஏதோ தலைப்புகளில் எழுதி எழுதி பார்த்தேன், ஒன்றும் வேலையாகலை. கடைசியாக தான் இந்த தலைப்பில் கொஞ்சம் ஏதோ நேராக வந்துச்சு, அப்படி கொண்டு வந்தேன். அப்போ எது சொல்ல வர்றேன்னா, நாம் ஒன்று சொல்ல விரும்புகிறோம், அதை சொல்கிறதுக்கு நாம் இது பண்ணோம். இந்த நெருப்பு நிஜங்கள் கூட கிட்டத்தட்ட கலீல் கிப்ரானுடைய தி ப்ராஃபிட்டை பார்த்து கொஞ்சம் கொண்டு வந்தது தான். அதை படித்த உடனே எனக்கு பல கட்டங்கள் எனக்கு நான் வந்து பிரெயிலில் படித்து என்னடா சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு என்னை அறியாமல் கையை அப்படி நகர்த்தாமல் வச்சிருந்தது 2 புத்தகம்தான். ஒன்று வந்து ப்ராஃபிட், கலீல் கிப்ரானது. நீயும் மனைவியும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுங்கள், ஆனால் ஒரே ரொட்டியை நீங்கள் இருவரும் பங்கிட்டு சாப்பிடாதீர்கள்னாரு. என்னடா மனைவி கூட ரொட்டி பங்கு போடக்கூடாதா அப்படின்னு தோணி அப்படியே உட்காந்துட்ட, விரல அசைவே இல்லை, அப்படியே உட்காந்து. அப்புறமா யோசிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுது, அட தனித்துவத்தை எந்த இடத்துலையும் விடக்கூடாதுங்கிறாரா, எது சொல்றதுதான் இப்படி வந்தாரா அப்படின்னு. இதே மாதிரி ஜே கிருஷ்ணமூர்த்தி எழுது இன்வேர்டு ஃப்ளவரிங்கிற புத்தகம், அகநோக்கி மலர்தல் அப்படின்னு தமிழாக்கம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் அவர் தான் சொல்லுவார். அவர் சொன்னார், உன் பேரை இப்போதைக்கு நீ மறந்துடு, உன் பேரை மறந்துட்ட, ரைட், இப்போ சொல்லு நீ யார் அப்படின்னாரு. எனக்கும் புரியல, என் பேரை மறந்துட்டேன், அதுக்கப்புறம் நான் யார், எனக்கு என்ன இருக்கு? இந்த மாதிரியான கேள்விகள் வந்து நிறைய மார்க்ஸுக்குள்ளே நான் வர்றதுக்கு முன்னாடி அந்த முன்னுரையில் சொன்னபடி எஸ்பி பிளவர்ஸ்கி, ஜே கிருஷ்ணமூர்த்தி, அவங்க இவங்கன்னு அப்படி லேசாக ஒருத்தரையும் தொட்டு பார்த்துட்டு ஓடி வந்திருக்கேன். அப்போது இது எல்லாமே வந்து நமக்கு தந்த அனுபவங்கள் தான். வாசிப்பு என்பது வேறொன்றும் அல்ல, வாழ்க்கையின் ஒரு பகுதி, அது வாழ்க்கையின் ஒரு அனுபவம். அப்போது அந்த வாசிப்பின் வழியாக தான் நான் வந்து இந்த இதை அடைஞ்சேன். மரபு கவிதை கொடுத்துருக்காருங்கிறீங்க,
ஆக்சுவலாக நான் வந்து முன்பகுதியில் எழுதிட்டு இருந்தது எல்லாமே மரபு கவிதைகள் தான். என்னுடைய 3வது தொகுப்பில் தான் நிறைய மரபு கவிதைகளை கொண்டு வர்றதுக்கு இருக்கேன்னு நினைக்கிறேன். 60 70களில் எழுதின கவிதைகளை இதில் வந்து 1 2 தான் அங்கங்கே கொடுத்துருக்கேன். மரபு கவிதைகளை தான் வந்து நான் ஆரம்பத்தில் எழுதியிருந்தேன். அப்படி இருந்து இதுலேயும் இருக்குது. நெருப்பு நிஜங்களில் இவையாடின்னு ஒரு அப்படி ஒரு கவிதை இருக்குது தானே நெருப்பு நிஜங்கள்ல, இல்லையா? பார்த்துருக்கீங்களா? ஞாபகம் இருக்கு. இவையாடின் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கும். ஆமா ஆமாங்க. அறிவே நீ என்னோடு விளையாடும் போது அறியாத பொருள் கூட தெளிவாக கண்டேன், விதியே நீ என்னோடு விளையாடும் போது சதுராடு மின்னறிவு தடுமாற கண்டேன் அப்படின்னு வரிசையா வந்துட்டே இருக்கும். பெண்ணின் அதோட நான் வந்து அப்ப எழுதும்போது பெண்ணே நீ என்னோடு விளையாடும் போது கண்ணீரை என் வாழ்வின் கதையாக கண்டேன்னு சொல்லி எழுதிட்டேன். இதை விட்டுறலாமான்னு கேட்டேன். ஞானி சொன்னார், வேண்டாம், நீ பண்ண தப்பு தப்பாவே இருக்கட்டும், தப்புனா தப்பா இருக்கட்டும், அது மக்கள்கிட்ட ஒத்துக்க உன் தப்பா அப்படின்ட்டார். அதனால அதை அப்படியே அந்த வரியை விட்டுட்டேன், வரியை வரட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். அப்படி எழுதப்பட்டது தான். மற்றபடி நான் புதுக்கவிதை அப்படின்னு எழுதுறது முதல் வந்து அந்த காதல் மொழி தான். அது வந்து அந்தகநாள் சங்கம்னு ஒன்று நடத்திட்டு இருந்தோம் சென்னையில். அவங்க ஒரு மலர் போட்டாங்க, அந்த மலருக்காக எழுதப்பட்ட கவிதை அது. 75 76 நினைக்கிறேன் எழுதப்பட்ட கவிதை. அதில் தான் வந்து நாங்கள் பிரியும் போது எங்கள் தாய்மொழி கண்ணீர் அப்படின்னு முடியும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு இது. அப்போ பின்னாடி வர வரத்தான் இந்த கவிதைகள் வந்து சிறுசாகவும் இதாகவும் எழுதணும்னு. இது வந்து எதனாலன்னா பரிணாமன் மகாநதின்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார் மதுரையிலிருந்து. அதுக்கு ஒரு நீண்ட கவிதை மரபு கவிதை எழுதி அனுப்பிச்ச சோழியை பற்றி. அப்போ அவர் பார்த்துட்டு கவிதை மிக நன்றாக இருக்கிறது, ஆனால் எவ்வளோ பெரிய கவிதையை பத்திரிகைகள் போட மாட்டார்கள், எனவே சின்ன சின்னதாக எழுதி பழகுங்கள் அப்படின்ட்டார் அப்படின்னு ஒரு கார்டு போட்டார். அதுக்கப்புறம் நான் அவருக்கு கவிதை அனுப்பலன்னு நினைக்கிறேன். அப்படியான சில கட்டங்கள். வேறு சில கவிதைகள்லாம் வந்து மகாலிங்கம் சொன்ன அந்த பேர் மறந்துட்டு கண்ணு தெரியாத காதுங்க, அவர் பேர் வந்து ராபர்ட் மிட்ஹவுஸ். அவர் வந்து அமெரிக்காவில் 2008 2009 மிகச்சிறந்த அந்த ஆண்டுக்கான மிகச்சிறந்த கவிஞர்னு அவார்டு வாங்கினவர். அப்போதைக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 2 புத்தகங்கள் போட்டிருந்தாரு. அதில் ஒரு கவிதை எடுத்து போட்டிருந்தாங்க மெட்டில்டா சிக்லரில். அந்த கவிதையை நான் மொழிபெயர்த்து இதில் கொடுத்துருக்கேன், வாழ்க்கை அழகுன்ட்டு. அதுதான். அப்போ என்ன சொல்ல வர்றேன்னா, கவிதைங்கிறது எல்லாருக்குமே இருக்கும், எல்லாருக்கிட்டையும் வரும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கவிதை இருக்கும். அதை எப்படி அவன் செம்மைப்படுத்தி வெளிக்கொண்டு வர்றாங்கிறதுல மட்டும்தான் வேறுபாடு இருக்குமே தவிர, கவிதை இல்லாமல் எந்த மனிதனும் இருக்க மாட்டான். ஏன்னா கலையும் இசையும் இல்லை என்றால் ஆன்மா வளராது அப்படின்னு இசபில்லா அலண்டே சொல்றாங்க. ஸோ கலையும் இசையும் வேணும், எல்லா மனிதனுக்குள்ள இருக்கும் அப்படின்னா கவிதையும் அவனுக்குள்ள இருக்கும். அவன் ஆன்ம வளர்ச்சிக்கு அப்போ அது பயன் கொடுக்கும். அந்த அடிப்படையில் தான் நான் வந்து ஆரம்பத்திலிருந்து கவிதை தான் எழுதிட்டு இருந்தேன். அது கவிதை நான் ஆரம்பத்தில் எழுதாத இன்னொரு காரணம் உண்டு. பிரெயிலில் ஒன்றா குத்தி கவிதை தான் எழுத முடியும். பிரெய்லர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் கதைகளும் கட்டுரைகளும் எழுத ஆரம்பித்தேன். அது வரைக்கும் கவிதைகள் தான் எழுதிட்டு இருந்தேன். ஆனால் மனசில் பெரிய பெரிய கதைகளை இது பண்ணி நண்பர்கிட்ட சொல்லுவேன். நண்பர்கள் நல்லா இருக்குது, இதை வடித்தல் கொண்டு வா அப்படிம்பாங்க. நானும் சரியும்பா அதோட விட்டுருவேன், அவ்வளோதான். அப்படி தான் ஒரு சிதைந்து போன காதல் சிறுகள் அப்படி தான் விட்டேன். அப்படி பல சிறுகதைகளையும் விட்டேன், எல்லாத்தையும் விட்டேன். அதெல்லாம் இது. அப்போது இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் நான் வந்து கவிதைகளை உருவாக்கினேன். என்னுடைய கவிதைகள் வந்து என்னுடைய அனுபவங்கள் மட்டும் அல்ல, நான் சார்ந்த சமூகத்தில் நடந்த அல்லது அப்போதைக்கு பேசப்பட்ட பொருள்களும் என் கவிதைக்குள் வந்திருக்கும். அதுதான் இது. ஞானிக்கு அந்த கவிதை ரொம்ப பிடிக்கும். முருகேசன் அவர்கள் அந்த கவிதையை சுட்டி காமிச்சாருன்னு நினைக்கிறேன். என்ன செய்வதுங்கிற அந்த கவிதையில் நாளோடுது வாழ்வு, நாளோடுது
நாளோடுது பொழுதோடுது பொழுதோடுது. வாழ்வுடலை, நதி மாறுது நிதி மாறுது விதி மாறலையே, நூலோடுது துணி சேருது உடல் மறைக்கலையே, நிறமாறுது தரமாறுது நிலை மாறலையே அப்படின்னு தொடர்ச்சியா வரும். அப்ப இந்த மாதிரியான கவிதைகள் வந்து சூழலுக்கேற்ற சூழலோட ஒட்டி வந்த கவிதைகள் தான். அதில் ஒரு கவிதை இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் காலையில் மாநில செய்தியை கேட்டுட்டு இருந்தேன். மாநில செய்தியில் சொன்னான், ஏஐடிஸும் சிஐடியும் இணைய போகிறதாக ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. அந்த செய்தியை கேட்டு முடிச்ச அன்னைக்கு எழுதுனேன், எங்கோ எங்கோ பொழுது வெடிகிறது, பூபாலம் கேட்கிறது, கீழ்வானில் சின்ன சின்ன சிவப்பு கோடுகள் தெரிகின்றன, இனி எங்கள் ரத்தத்தில் யாரும் ஒயின் தயாரிக்க முடியாதுன்னு எழுதிட்டு இருந்தேன். இது வந்து அந்த சூழலை வைத்து எது ஒன்று கருதுதான். நண்பர்கள் ஒருத்தர் கூட சொன்னார், என்ன இந்த கவிதைக்கு என்ன அர்த்தம், உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரி கார்டு வந்ததான்னார். அப்போ நான் வேலையில்லாமல் இருந்தேன், உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரி கார்டு வந்ததான்னு கேட்டார். அப்போ இப்படியாகத்தான் நாம் வந்து சமூகத்துக்குள்ள வாங்கிக்கிறோம். நண்பர்களே, இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். எப்போ ஒருவன் வந்து சமூகத்துக்குள் இருப்பது அனைத்தையும் தனக்குள் உள்வாங்குகிறானோ அவன் தன்னை அறியாமலே தன்னை ஒரு கம்யூனிஸ்ட் ஆக்கி கொள்கிறான். ஆக லெனினுடைய இந்த வாதம் வந்து மிக முக்கியமானதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நாம வந்து நான் கம்யூனிஸ்ட் இல்லைன்னு சொல்லிக்கலாம், அல்லது நமக்குள்ள கடவுள் கோயில் கும்பிடுறதெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனாலும் சமூகத்துக்குள் இருக்கிற அனைத்தையும் உள்வாங்கும் போது அவன் ஒரு வடிவமாகத்தான் மாறுவான். அதை தவிர்க்க முடியாது. இதுதான் இது வந்து எப்படி செயல்படும் அப்படின்னா, உணர்வுக்கும் அறிவுக்கும் போட்டி வந்துன்னா உணர்வு ஜெயிச்சிடும், அறிவு தோத்துரும். வயிற்றுக்கும் அறிவுக்கும் போட்டி வந்துன்னா வயிறு ஜெயிச்சிடும், அறிவு தோத்துரும். இதை ஒரு கவிதையில சுருக்கமா நான் சொல்லி காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். தவிர்க்க முடியாது அப்படின்னு ஒரு கவிதையில சுட்டி காமிச்சிருக்கேன். உணர்வு ஊர்வலம் புறப்பட்டு போகும்போது அறிவு ஊமையாவது தவிர்க்க முடியாது அப்படின்னு. ஆக இப்படித்தான் வந்து நாம கவிதைகள் அந்தந்த சூழலுக்கேற்ப நம்ம மனசுல ஒதுக்குது, அதை நாம் அப்படியே எழுதுறோம். சில கவிதைகள் வந்து இதா இருக்கலாம். உதாரணமா என் கனவுகள்ல வந்து நிறைய கவிதைகள், நல்ல நல்ல கவிதைகள் எழுதியிருப்பேன். ஆனா அதெல்லாம் கனவு கண்டு முடிச்ச உடனே எல்லாம் மறந்து போயிடும், ஒண்ணுமே மனசுல நிற்காது. 2 கவிதை தப்பி போய் என் மனதில் நின்னது. அந்த 2 கவிதையை அங்கே கொடுத்துருக்கேன். ஒன்று விளக்குமாறுன்னு ஒரு கவிதை, இன்னொன்று வந்து தச்சர்கள் அப்படின்னு ஒரு கவிதை. அது 2 அங்கே கொடுத்துருக்கேன். அப்போ இப்படியாகத்தான் தோழர்களே நாம் வந்து முன்னோக்கி போகிறோம். இதில் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்னா, நிறைய வாசிக்க நிறைய கருத்துக்கள் நமக்குள்ள நுழைய நமக்கு ஏதாவது செஞ்சாகணும்னு தோணும். அப்போ நாம் ஏதாவது செய்வோம். அப்படி ஏதாவது செய்யும்போது இதை இது பண்ணுவோம். சரி, இப்போ கவிதை நான் ஏன் எழுதணும், முன்னுரையிலேயே கொடுத்துருக்கேன். அதாவது கவிதை நான் ஏன் எழுதணுங்கிறதுக்கான காரணம் கொடுத்துருக்கேன். எனக்கு காத்திருப்புல என்ன காரணம்னா, இந்த சமூகத்துக்கு ஏற்படுற கொடுமைகளை கண்டு அதை வந்து தொடச்செறிய முடியாத ஒரு நிலையில அந்த கையாளாகத்தனம் எனக்குள்ள இருக்கும்போது அதை எதிர்க்கிற அல்லது மனதுக்குள்ளாவது அதை சவித்து எதிர்க்கிற ஒரு மனோபாவத்தை வளர்த்து கொள்வதற்காக இந்த கவிதையை ஒரு வாளா நினைச்சு நான் பயன்படுத்திக்கிறேனே தவிர, கவிதை வந்து கலைக்கானது, கலைக்கு மட்டுமே சொந்தமானதுங்கிறதெல்லாம் நான் வந்து நம்புறதில்லை. அதனாலதான் நான் வந்து ரொம்ப பூடகமாலாம் எழுதுறதில்லை. அதுக்காக பூடகமே இல்லைன்னு தப்புன்னு சொல்ல வரமாட்டேன். ஆனால் பூடகங்கள் அதிகமாக வச்சு எழுதுறது கவிதைக்கு அழகு இருக்காது, அல்லது கவிஞன் என்ன நினைக்கிறானோ அது மக்களிடம் போய் சேராது, அப்படி ஆயிடும். அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. உங்களுடைய விமர்சனங்களுக்கு நன்றி. இன்னும் கூட உங்கள்கிட்ட இருந்து நிறைய விமர்சனங்களை எதிர்பார்த்தேன். ஆனால் ரொம்ப பேர் எழுதலாம் வந்து பேச முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அது நியாயமான விஷயம்தான்.
அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் சரியா படிக்காம வந்துட்டோம்னு வைங்க, அதுவும் ஏற்கக்கூடிய விஷயங்கள். எது இப்படி இருந்த போதும் இப்படி ஒரு எதுக்கு நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்து இந்த பகிர்வு தோழமைக்கு மிக்க மிக்க நன்றி. தோழர் முருகேசன் அவர்களுக்கும் மற்ற தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்முடைய கருத்துக்களை கேட்டு தன்னுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஐயா அவர்களுக்கு நன்றி. பொதுவாக ஒரு படைப்பாளி ஒரு படைப்பு சூழலை விளக்கும் போது அந்த படைப்புக்கான மதிப்பு கூடிவிடுகிறது. அப்படி பல்வேறு கவிதைகள் உருவான சூழலை அவர் சொல்லி காட்டிய போது அந்த கவிதையின் மீதான நம்முடைய பார்வை மேலும் செழுமையடைகிறது. பல்வேறு கருத்துக்களை குறிப்பிட்டார். விவேகானந்தரையும் மார்க்ஸையும் இணைத்து மீண்டும் தன்னுடைய கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். இதை நான் மறுப்பதாக அவர் எண்ணக்கூடாது. ஆனால் ஒரு செய்தியை நான் குறிப்பிட நினைக்கிறேன். என்னன்னா, நீங்க அதாவது எல்லாம் வந்துகிட்டு இருக்கு இதுவும் வரட்டும் அப்படின்னு சொல்றது ஒரு புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு 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 பதில் அல்ல, அது ஒரு கருத்து அல்ல. ஏன்னா அது அந்த அந்த தத்துவத்தை புரிந்து கொண்ட ஒன்று அல்ல, அதை அப்படி பார்க்க முடியாது. ஒருவேளை இந்த மாதிரி மேற்கோள்களை நாம் எடுத்தால், ஒவ்வொருவரும் சொன்ன மேற்கோள், ஏன்னா எல்லாருமே மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுக்கு எல்லாம் கிடைக்கணும், அந்த மாதிரி கருத்தை எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எல்லாரையும் நம்ம மார்க்சியத்துக்குள்ள கொண்டு வர வேண்டிய, அப்படி கொண்டு வந்துடலாம். அப்படிலாம் நம்ம கொண்டு வர்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் சொன்ன ஒரு கருத்தை எடுக்கும்போது இன்னொரு கருத்தையும் அங்கே கொண்டு வந்து இதையும் எடுத்துக்க, அப்படி இதையும் அவர் தானே சொன்னார், இதையும் எடுத்துக்கன்னு சொல்லக்கூடிய ஒரு போக்கு இருக்கு. உதாரணமாக நம்ம காந்தியை எடுத்துக்கலாம். காந்தியை ஒரு மார்க்சியவாதின்னு கூட சொல்லலாம், அதுக்கான நேர்கோடெல்லாம் இருக்குதுன்னெலாம் சொல்கிறாங்கல்ல. இப்போ அதே காந்தியை வச்சு தான் இங்கே இருக்கிற வர்ணாசிரமத்தை நிலைநிறுத்துவதற்கும் மற்ற ஒரு பிற்போக்குத்தனங்களை நிலைநிறுத்துவதற்கும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அதுக்கான இதுவும் அங்கேயே இருக்குது, அவர்கிட்டயே இருக்குது. அதனால இந்த மாதிரி சில விஷயங்களை நாம் நினைவில் கொண்டு இதை அணுகலாம். மற்றபடி ஒன்றும் பெரிய மாற்று கருத்தெல்லாம் ஒன்றுமில்லை. இதை மட்டும் நாம் நினைவிலே வைத்துக் கொள்ளலாம். அதனால மன்னிக்கணும், இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம். இப்படி நாம ஒதுக்குறதுல எல்லாரையுமே ஒதுக்க முடியும். ஏன்னா பாரதியோட கவிதையில் முற்போக்காளனாகவும் கட்டுரையில் பிற்போக்குவாதியாகவும் தன்னை காமிச்சிருக்கிறார். அதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கு. அப்போ பாரதி நம்ம கைவிட்டு தான் ஆகணும். இது மாதிரி எல்லாரையுமே நம்ம கைவிட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். அதனாலதான் நான் சொன்னேன், எந்த மனிதனுடைய எந்த தத்துவமும் 10% முழுமையானதல்ல, 100% முழுமையா இருக்காது. அப்போ அவர் எவ்வளவு இருக்குதோ அதை மட்டும், நமக்கானதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு மற்ற தள்ளிடுவோம். அப்படி தள்ளும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ அவனுக்கான இடம் கொஞ்சம் நாம முதல்ல எடுத்திருந்தோம்னா, இது இந்த பாலிசி தான். அதாவது எதிரி நம்மளை தாக்குறதுக்கு முன்னாடி நாம எதிரி தாக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி அதை நாம முதல்ல எடுத்திருந்தோம்னா, இந்துத்துவவாதி இன்னைக்கு அவனை எடுத்திருக்க மாட்டான். அப்ப அது கொஞ்சம் வித்தியாசமா வந்திருக்கும், இதா இருந்திருக்கும். காந்தியை பத்தி சொல்றவங்க வசந்தான். நான் சமயத்துல ஒரு பிபிசி நேர்காணல், அம்பேத்கருடைய நேர்காணல் கேட்டேன். அதுல அம்பேத்கர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இங்கிலீஷ் பத்திரிகையில தான் காந்தி ஜாதி ஒழிப்பை பத்தி சீரியஸா பேசினாரு. ஆனா குஜராத்ல அவர் வெளியிட்ட பத்திரிகையில போய் பாருங்க, சாதியத்தை ஆதரிக்கிறாரு, 7 வால்யூம் இருக்காது, வேணா போய் தேடி எடுத்து போட்டு படிங்கிறார். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலயும் இருக்கு, எல்லாருக்கிட்டையும் இருக்கு. அதனால அதை நாம இதா எடுத்துக்க கூடாதுங்கிறதுதான் என்னுடைய. அதுக்காக நான் வேதத்தை அவர் சொல்றதெல்லாம் நாம எடுத்துக்கிட்டு வேலை செய்ய முடியாது, வேதத்தை வேலை செய்ய முடியாது, வேற எதையும் எடுத்துக்கிட்டு வேலை. அதுக்கு இருக்கிற அவர் முற்போக்க சொன்னதை மட்டும் நாம எடுத்துக்கலாம், மற்றதை நம்ம தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். சிறப்புங்க, சிறப்பு.
நன்றி. நான் இந்த நிகழ்ச்சி தொடக்கத்தில் எனக்கு அச்சம் இருந்தது. என்னன்னா, அ சரியாக நாம் கவிதைகளை பிரித்து பேச முடியாமல் போய்விடுமோ என்று. ஏன்னா, நண்பர்கள் இணைவதிலே கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டது. அந்த குறைபாட்டை போக்கும் வகையில் அ பலரும் கலந்து கொண்டு நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். இன்னும் நம்முடைய விமர்சனத்திலே ஏற்படுகிற குறைபாடு மீண்டும் மீண்டும் நமக்கு தெரிகிறது. அதை எப்படி சரி செய்வது என்பதிலே நமக்கு ஒரு கவனம் தேவை. இது குறித்து பகிர்வு கொஞ்சம் தீவிரமாக சிந்திக்க வேண்டும். அ அடுத்து இந்த பேசுவது என்ற இடத்திலிருந்து எழுதுவது என்ற இடத்திற்கு விரைவில் நகர வேண்டும். அ அந்த சிந்தனைகள் எல்லாம் தேக்கிக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன்.